மேம், எல்லா பசங்களும் +2 முடிச்சுட்டு என்ன பண்ணலான்னு என்கிட்ட ஒரே கேள்வியாக கேட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க மேம். நான் அவங்களெல்லாம் அடக்கி வச்சுட்டு கொஞ்சம் கேட்டு சொல்கிறேன்னு வச்சுருக்கேன். உங்களோட அட்வைஸ் என்ன மேம்? என்ன அட்வைஸ் கொடுக்கறது? அவங்கவுங்க நினைக்கிறது தான் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் ஜென்சி பசங்க நம்ம சொன்னாலாம் கேட்பாங்களா? +2 முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வீட்டில் எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ பசங்களுக்கு வந்து ஒரே கன்ஃபியூஷன். இன்ஜினியரிங்லலாம் இனிமேல் வேலை கிடைக்குமா? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே எல்லா வேலையும் பண்ணிடுது. நம்ம என்னதான்டா படிக்கிறது? நம்ம ஃப்யூச்சர் என்ன? அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷனில் இருக்காங்க. இப்போ வந்து கிளியாரிட்டிங்கிறது கொஞ்சம் கூட இல்லை. கிளாரிட்டி இருந்தால் தான் டெசிஷன் மேக்கிங் வரும். ஸோ நம்ம வெரி சிம்பிள் வேல வந்து நம்ம இன்ஜினியரிங்னா என்னன்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் அப்படிங்கிறது ஒரு உருவாக்குறத தான் நம்ம வந்து இன்ஜினியரிங் சொல்லுவோம். இல்லை அப்படின்னா ப்ராப்ளம் சால்விங்கை இன்ஜினியரிங்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்விங் மைண்ட் செட் இருக்கிறவங்க எல்லாருமே இன்ஜினியரிங் படித்தாங்க அப்படின்னா வேற லெவலில் அவங்களுக்கு வந்து ஐ மீன் நல்ல ஃப்யூச்சர் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா அந்த காலத்தில் படித்தவங்க அப்படிலாம் எக்ஸாமுக்கு படிப்பாங்க, பைஹார்ட் பண்ணி படிப்பாங்க, சர்டிஃபிகேட் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸ் செகண்ட் கிளாஸ் டிஸ்டிங்ஷன்லாம் வாங்கிட்டு போய் ஒரு வேலை ஒர்க் பண்ணுவாங்க. ரொட்டீன் ஜாப்ஸே பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க பெருசாக மைண்டை யூஸ் பண்ணி யோசிச்சு பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. ஆனால் இப்போ இருக்கிற காலத்தில் என்னென்னா வாழறதுக்கும் நிறைய டைமை ஸ்பெண்ட் பண்ணலாம் அவங்க. அதே சமயம் அவங்க சம்பாதிக்கிறதுக்கு தேவையான வேலையும் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நிறைய இந்த ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்க்கு அவங்களால சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க வந்து ஒரு வாழ்க்கையில் ஒரு பெரிய லெவலில் வந்து போய் சம்பாதிக்கணும், நம்மளோட வாழ்க்கை தரத்தை உயர்த்திக்கணும் அப்படின்னு சொன்னால் இன்ஜினியரிங் ஒரு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லா ஃபீல்டுலேயுமே இன்ஜினியரிங் வந்து தேவையாக இருக்கிறதுனால இன்ஜினியரிங் படித்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் கண்டிப்பாக இருக்கும். ஆனால் என்ன படிக்கிறது, எந்த பிரான்ச் எடுக்கிறது, இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்கு இருக்கும். அதோட கிளாஸில் போய் படித்தா என்ன இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமாங்கிற கேள்வியும் அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ இந்த காலகட்டத்தில் அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் பற்றி மட்டும் நம்ம பேசணும். ஏன்னா அது ஒரு சிலபஸை வந்து கொடுத்துட்றாங்க அண்ணா யூனிவர்சிட்டியில். இப்போ எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியரி மட்டும் கிடையாது, தியரியோடு சேர்ந்து ப்ராக்டிக்கலும் இருக்கும். ஸோ இந்த ப்ராக்டிக்கல் இருக்கிறதுனால மட்டுமே அவங்க வந்து ஒரு பெரிய லெவலில் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்தே அவங்க வந்து பெரிய லெவலில் சாதிக்கலாம். நிறைய லேப் கிளாஸஸ் இருக்கும், ஒரு யூனிட்டுக்குமே ப்ராக்டிக்கல் இருக்கும், இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம், ஹேக்கத்தான்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கண்டக்ட் பண்ணலாம், ஸ்கில் பேஸ்டு ட்ரைனிங்லாம் இருக்கும். ஒரு காலேஜில் ஒரு மாதிரி சொல்லிக் கொடுப்பாங்க. நம்மளுமே இன்ட்ரெஸ்ட் எடுத்து படித்தோம் அப்படின்னா இன்ஜினியரிங் ஒரு பெரிய விஷயமே கிடையாது, நம்மளை ஒரு வேறு லெவல் ஆஃப் லைஃபுக்கு கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி அந்த பசங்களுக்கு வந்து நல்ல ஒரு அட்வைஸை கொடு. உனக்குமே ஏதாவது டவுட் இருந்து அப்படின்னா என்கிட்ட கேளு. ஃபர்தராக நம்மளோட டிஸ்கஷனில் அதெல்லாம் நம்ம பேசலாம். ஓகேவா? யோ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம்.